என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். விஜயை எப்படியாவது இந்த கூட்டணியில் கொண்டு வந்து விட வேண்டும், கடுமையாக முயற்சி. இப்படி இருக்கிற பொழுது இந்த பட்டியல் போலியான பட்டியல். அதிமுக ஐடி விங் அல்லது எதிரான வார் ரூம் வெளியிட்ட செய்தி. ஏன்னா அதிமுக 173 என்பது பாஜகவால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இப்போ பாஜக 90 சீட்டுக்களை எதிர்பார்த்து நிற்கும். விஜயும் டெல்லிக்கு சிபிஐ அலுவலகத்திற்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டு அங்கு மிரட்டப்பட்டால் கூட்டணி உறுதியாய் கூட்டணி ஆமாம். இல்லைன்னா 41 பேர் மரணத்தை முதல் குற்றவாளி A1 சிபிஐ எஃப்ஐஆர் போட்டுருவான். யார் மேலே? விஜய் மேலே. இல்லை, எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இவர்கள் மக்கள் செல்வாக்கு இல்லாதவர்கள், இவர்கள் கூட்டணியே வேண்டான்னு தான் சொல்கிறார். அவர் எதிர்பார்க்கிறது விஜயை. ஏன்னா 10% வாக்கு விஜய்க்கு இருக்குன்னு எதிர்பார்க்குறாரு. விஜய் வந்தால் இவர்களெல்லாம் தேவையே இல்லை. டிடிவியும் ஓபிஎஸும் தேவையே இல்லை. அமித்ஷா கூட்டணி முடிவு செய்து நீங்கள் கையெழுத்து போடுற கண்டிஷன் தான் வருவார். காங்கிரஸ் கூட்டணி என்பது ஆதவர்ஜனாவுடைய கள்ளலாற்றி பணத்தில் இருக்கக்கூடிய அந்த வார் ரூம் கிளப்பி விடுகிற வதந்தி. 40 சீட்டு நாடாளுமன்ற சீட்டை விட்டு கொடுத்துட்டு 50 சட்டமன்ற சீட்டை வாங்குவதற்கு காங்கிரஸ் பைத்தியமாக முடிச்சிருக்கு. ராகுல் பிரதமராவது முக்கியமா, செல்வ பெருந்தகை எதிர்கட்சி தலைவராவது முக்கியமா? இங்கே பணம் கள்ளலாற்றி பணம் இருந்ததுன்னா எதை வேணாலும் கிளப்பி விடலாம். முட்டாள் பைய தமிழ்நாட்டுக்கிற அடி முட்டாள்கள் இதை பேசிகிட்டே இருப்பான். ஆனால் பல இடங்களில் தாவேக்கா 2வது இடத்துக்கு வந்துருச்சுன்ற ஒரு கருத்து கணிப்பெல்லாம் வருது. அதான் எல்லாம் அந்த கள்ளலாற்றி பணத்தில் வார் ரூமில் உருவாக்குற செய்தி தான். பெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பொலிட்டிக்கல் பில்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். இந்த பியூஷ் கோயல் வருகைக்கு அப்புறமேட்டு இந்த அதிமுகவோட அந்த தொகுதி பங்கீட்டு ஒரு கருத்து கணிப்பு ஒரு புள்ளி விவரம் வெளியிட்டிருந்தாங்க. எல்லா நியூஸ் சேனல்லையும் நம்ம பார்த்தோம். அதிமுகவுக்கு 170 தொகுதிகளும், பிஜேபிக்கு 23 தொகுதிகளும், பாமகவுக்கு ஒரு 23 தொகுதிகளும், டிடிவி அவர்களுக்கு ஒரு 6 தொகுதியும், ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு 3 தொகுதியும் சொல்லியிருக்காங்க. இன்னும் இந்த கூட்டணியை இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, உள்ளே வராங்களா இல்லையான்றது தெரியறதுக்கு முன்னாடியே டிடிவி ஓபிஎஸ் எல்லாத்துக்கும் ஒரு சீட்டுன்றது சொல்லியிருக்காங்க. இதை முதல் நம்ம எப்படி பார்க்கலாம் சார்? இல்லை, இந்த செய்தி அடிப்படை எந்த ஆதாரமும் இல்லாது. பாஜகவை பொறுத்தவரை பாஜக விஜயை எப்படியாவது இந்த கூட்டணியில் கொண்டு வந்து விட வேண்டும், கடுமையாக முயற்சி. இப்படி இருக்கிற பொழுது இந்த பட்டியல் போலியான பட்டியல். அதிமுக ஐடி விங் அல்லது எதிரான வார் ரூம் வெளியிட்ட செய்தி. ஏன்னா அதிமுக 173 என்பது பாஜகவால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இப்போ பாஜக 90 சீட்டுக்களை எதிர்பார்த்து நிற்கும். கொடுப்பாங்களா? கொடுத்தே ஆகணும். பாஜக இல்லை என்றால் நீங்கள் அதிமுக கூட்டணி வெற்றி பெறாது. எப்படி வெற்றி பெறாதுன்னா, விஜயை உள்ள கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வேலை பாஜகவினுடையது. அவர் தான் யாரும் சேர்க்க மாட்டேன், விஜய் தான் யாரையும் சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு சார். இல்லை, விஜய் அப்படி தான் இரவு வரைக்கும் அப்படி தான் சொல்லிட்டு இருப்பார். ஆனால் விஜயை சிபிஐ இப்பொழுது நோட்டீஸ் அனுப்ப போகுது. இன்னைக்கு போயிருக்காங்க. ஆமாம், ஆதவர்ஜனும் இவரும் போயிருக்காங்க. ஆமாம் ஆமாம். இப்போ விஜயும் டெல்லிக்கு சிபிஐ அலுவலகத்திற்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டு அங்கு மிரட்டப்பட்டால் கூட்டணி உறுதியாய் கூட்டணி ஆமாம். இல்லைன்னா 41 பேர் மரணத்தை முதல் குற்றவாளி A1 சிபிஐ எஃப்ஐஆர் போட்டுருவான். யார் மேலே? விஜய் மேலே. அப்போ விஜய் கூட்டணியை யார் முடிவு பண்ணுவா? விஜய் கூட்டணியை பிஜேபி தான் முடிவு பண்ணோம். அரசியல் தெரிந்தவர்களுக்கு இந்த விஷயம் தெரியும். 2009 கருணாநிதி முதலமைச்சராக இருக்கிற பொழுது நாடாளுமன்ற தேர்தல் வருது. நாடாளுமன்ற தேர்தல் வருகிற பொழுது கருணாநிதியுடைய 2வது மனைவி, முதல் மனைவி முத்தம்மா, 2வது மனைவி ஸ்டாலின் அம்மா, 3வது மனைவி தான் கனிமொழி அம்மா. 2வது மனைவியான ஸ்டாலின் அம்மா, அந்த அம்மா பேர் தயாளு அம்மையார். தயாளு அம்மையாருக்கு எப்படி 200 கோடி வந்தது? கலைஞர் டிவி எப்படி நீங்கள் அந்த 200 கோடியை உங்களுடைய கணக்குக்கு 600 கோடி நீங்கள் அதில் முதலீடு பண்ணியிருக்கீங்க. தயாநிதி மாறன் கொடுத்த பணம் 600 கோடி. இந்த 600 கோடி எப்படி வந்தது? இந்த விசாரணை எங்கே நடக்குது? கலைஞர் டிவி அலுவலகத்தில் நடக்குது.
கலைஞர் டிவி அலுவலகம் அறிவாலயத்துக்கு மேல் மாடி, கீழ் மாடியில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது. கருணாநிதியோடு கூட்டணி பேச்சுவார்த்தை, மேல் மாடியில் சிபிஐ விசாரணை. தயாளமார் சிறைக்கு அனுப்பப்படுவார் நிலைமை வருகிற பொழுது கருணாநிதி நீட் நடந்து கைது போட்டார். நீட்டிய இடத்தில் கருணாநிதி விட பெரிய ஆளுமையா விஜய் இல்லை. இந்த கூட்டணியினுடைய நோக்கமே என்னன்னா, முட்டாள்கள் நிறைய பேர் மூளை பிறன்ற பல பேர் தாவேகா காங்கிரஸ் கூட்டணின்னு கிளப்பி விடுறான். ஏன்னா வார் ரூம், வலிமையான வார் ரூம், ஐடி கள்ளப்பணம் லாட்ரி ஆதவர்ஜுனாவுடைய ஐடி விங், அதெல்லாம் கிளப்பி விட்டு தமிழ்நாடு இருக்கிற முட்டா பயல்கள் பூரா அதை பேசுகிறான், அடி முட்டாள்கள் பூரா அதை பேசுகிறான். நான் என்ன கேட்குறேன், 40 நாடாளுமன்ற சீட்டு திமுக காங்கிரஸுக்கு கொடுத்துருக்கு இல்லையா? ஆமாம். இது பெரிசா எப்போவோ கிடைக்க போகிற விஜயும் காங்கிரஸும் சேர்த்து எப்போ ஜெயிக்காது. இல்லை விஜய் என்ன கதைன்னு தெரியல. கற்பனையில் இருக்கிற 50 சீட்டு பெருசா? எது பெருசு? நாடாளுமன்ற 40 நாடாளுமன்ற சீட்டை காங்கிரஸ் விட்டு கொடுத்து, ராகுல் பிரதமர் ஆவதை விட்டு கொடுத்து, காங்கிரஸ் இங்கே 50 சீட்டு செல்வ பெருந்தகை எதிர்கட்சி தலைவர் ஆவதா பெரிசு? தமிழ்நாடுக்கு முட்டாள் பூரா கள்ளலாற்றி ஆதவர்ஜுனா விதைக்கிறத அப்படியே ஏற்றுக்கிட்டான். இங்கே அதிமுக திமுக 2 பேருமே சிந்திப்பதை நிறுத்திய கருணாநிதி தலைவரானப்போ, இந்த அண்ணாதுரை தலைவரானப்போ, இந்த பக்கம் ஜெயலலிதா தலைவரானப்போ என்ன சொல்கிறானோ அதை ஏற்றுக்கணும், அவ்வளோதான். 1 கோடி பேர் 1 கோடி பேர் 1 கோடி பேர், இது அரசியலை சிந்திக்கலாம் கூடாது. திருடி திங்கிறதுக்கான வர அதிமுகவில் 1 லட்சம் பேர், திமுகவில் 1 லட்சம் பேர், அப்படியே கொள்ளையடித்து மக்கள் காசை கொள்ளையடிப்பதுக்கு தான் வர்றான். இவனுக்கு என்ன அரசியல் தேவை? எதுவுமே தேவையில்லை. கட்சி தலைமை சொன்னது அப்படியே கேட்டுக்குவான், திமுக கேட்டுக்குவான், அதிமுக கேட்டுக்குவான். அதனால் காங்கிரஸ் எந்த காலத்திலையும் திமுகவை விட்டு போகாது. இல்ல நீங்க இப்படி சொல்றீங்க. ஆனா இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு முன்னாள் எம்எல்ஏ வந்து செங்கோட்டையன் அவர்களை வந்து மீட் பண்ணியிருக்காங்க. அப்படின்றப்போ அவரையும் வந்து அடிப்படை பதவியிலேருந்து எடப்பாடி அவர்கள் வந்து தூக்கியிருக்காங்க. அப்படின்றப்போ விஜயை போய் யாராவது பார்த்தாங்க, அவங்களோட சார்பற்றவங்க யாராவது போய் பார்த்தாங்கனாலே அவங்க கட்சியிலேருந்து தூக்குறாங்கன்றப்போ திரும்பவும் எப்படி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய் எப்படி அந்த ஏடிஎம்கேவோட கூட்டணிக்குள்ளே கொண்டு வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அது விஜய் முடிவு பண்ண முடியாது, அமித்ஷா முடிவு பண்ணுவார். எடப்பாடி முதலமைச்சராக வேண்டும்னு எடப்பாடிக்கு இப்போ பெரிய ஆசை, அதிகாரத்தை நோக்கி. எடப்பாடி பல முறை விஜய்கிட்ட பேசுகிறாரு, விஜய் வரமாட்டேங்கிறார். விஜய் வரமாட்டேங்கிறாரு. இப்போ விஜய் எடப்பாடியிடம் பேசுவதை விட அமித்ஷா விஜயிடம் பேசுவதற்கு அதுக்கு பவர் இருக்கா இல்லையா? இருக்கு. செப்டம்பர் 27 இந்த கூட்டம் நடப்பதற்கு முன்பு, செப்டம்பர் 27 அந்த 41 பேர் மரணத்திற்கு பின்பு, இந்த 41 பேர் மரணத்திற்கு சிபிஐ விசாரணை ஆரம்பிச்சிருக்கு. விஜய் தான் காரணம். A1 அக்யூஸ்ட் விஜய் எஃப்ஐஆர் போட்டால் நேரடியாக எங்கே போகணும்? சிறைக்கு போகணும். யார்? விஜய். அப்போ விஜய் அமித்ஷாவை மீறி, அதுதான் நான் சொன்னேன், திமுக கருணாநிதியை பேச்சுவார்த்தை நடத்தி காங்கிரஸ் விரும்பிய சீட்டை கருணாநிதி கையில் போட்டு போனார். அதுதான் அந்த கருணாநிதி கதையை சொன்னேன். அப்போது திமுகவை பொறுத்தவரை எப்படி காங்கிரஸில் சரண்டர் ஆச்சோ, அதே போல் விஜய் பாஜகவிடம் சரண்டர் ஆவதை தவிர வேறு வழியே இல்லை. அப்போ எடப்பாடி முதலமைச்சர் ஆவது தான் இவ்வளோ வேலை அமித்ஷா செய்கிறாரு. அப்போ எடப்பாடி ஒத்துக்க மாட்டாரா? ஒத்துக்குவார் சார். நயினார் நாகேந்திரன் நேற்றுக்கு வந்து பேசியிருக்காரு, அவரும் பேசியிருக்காரு, நம்ம அண்ணாமலை அவரும் பேசியிருக்காங்க. இது மாதிரி பாஜகவோட ஆதரவு வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்கு, திமுக ஒழிக்கணுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. எங்களுக்கு ஒரு 18% மேலே வந்து இப்போது ஒரு ஆதரவு பெருகிருக்கு. இந்த எண்மண் மக்கள் அந்த ஆதரவு போகும்போதெல்லாம் நம்மளுக்கு ஒரு 18% வரைக்கும் இங்கே வந்திருக்கு அப்படின்றாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? பிஜேபி இன்னும் நல்லா வலிமையாக வளர்ந்துருக்குன்றது பார்க்குறீங்களா இங்கே தமிழ்நாட்டில்? இல்லை, அதாவது அண்ணாமலை இருந்த காலத்தில் அண்ணாமலைக்கு ஆதரவான ஒரு கூட்டம், பதவி வேணுங்கிற கூட்டம், கொங்கு வேளாளர்கள், முக்குளத்தோர்கள், இப்படி ஒரு கூட்டம் வந்தது. ஆனால் இப்போ அது திமுகவை எதிர்ப்பதினால் அந்த கூட்டம் வந்தது. அதே போல் அண்ணாமலை யார் வந்தாலும் பதவி கொடுத்தார், யார் வந்தாலும் அவர்களுக்கு அதிகாரம், யார் வந்தாலும் மாவட்ட செயலாளர், ஒன்றிய எந்த அணி வேணும் அத்தனை அணிகள் நிரப்பப்பட்டது. அதனால் கூட்டமாக வந்ததுக்கு பிறகு இந்த ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சது, பல கோடி பணம் வந்தது. இப்போ அண்ணாமலை போன பிறகு எந்த கூட்டம் இல்லை. நயினார் நாகேந்திரனுக்கு எந்த அதிகாரம் இல்லை. நயினார் நாகேந்திரன் திமுகவை எதிர்க்கவே மாட்டார், இதுவரைக்கும் எதிர்த்ததாக வரலாறு இல்லை. காங்கிரஸை எதிர்க்க மாட்டார், அதிமுகவையும் எதிர்க்க மாட்டார். அப்போ எப்படி அரசியல் நிற்கும்? அண்ணாமலையை பொறுத்தவரைக்கும் திமுக ஃபைல்ஸ் 1 ஃபைல்ஸ் 2 ஃபைல்ஸ் 3ன்னு திமுகவை
பல ஊழல் வழக்கை சுமத்திட்டே இருந்தார். இதுதான் அண்ணாமலையினுடைய வளர்ச்சி. அண்ணாமலையினுடைய மிகப்பெரிய பாஜக ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்குச்சு. இப்போ நயினார் வந்ததுலேருந்து நயினார் தலைவராக இருக்காரு நிறைய பேருக்கு தெரியல, நயினார் தலைவராக இருக்கிறாருன்னு நிறைய பேருக்கு தெரியல. அப்போது எப்படி பாஜக வளரும்? பாஜகவுடைய தலைவரை எடப்பாடி முடிவு பண்ணுறாரு. அமித்ஷா வந்த பொழுது நான் உங்களோட கூட்டணி வச்சுக்கணும்னா முதல்ல அண்ணாமலை நீக்குங்க. டெல்லியிலேருந்து வருகிற பொழுது அமித்ஷா பத்திரிகையாளர் கூட வராரு. அமித்ஷாவை சந்திக்க மறுக்கிறார் எடப்பாடி. சந்திக்க மறுத்த பிறகு என்ன உங்கள் கோரிக்கை கேட்குறாரு? முதல்ல அண்ணாமலை தூக்குங்கிறார். மத்தியானம் அண்ணாமலை தூக்கியாச்சு. அண்ணாமலை தூக்கிய பிறகு தான் சாயங்காலம் எடப்பாடி அமித்ஷா சந்திப்பு நடந்தது. அந்த சந்திப்புக்கு பிறகு அண்ணாமலை பாஜக விட்டு வெகு தூரம் போயிட்டார். அண்ணாமலை போன பிறகு அந்த இடத்துக்கு நயினார் நாகேந்திரனை கொண்டு வந்தது எடப்பாடி. ஏன்? நம்ம சொல்லுவதெல்லாம் கேட்பார். இப்படிப்பட்ட நபரை வைத்துக்கொண்டு பாஜக திமுக எதிர்ப்போ அதிமுக எதிர்ப்போ எந்த காலத்திலும் செய்யாது. என்னுடைய மனைவியின் அதிகாரத்தை விட ஜெயலலிதாவுடைய அதிகாரம் ஒன்றுமே இல்லைன்னாரு அண்ணாமலை. இப்படியெல்லாம் திமுக அதிமுக இரண்டு திராவிட இயக்கங்களை நீங்கள் எதிர்த்ததனுடைய விளைவு தான் நீங்கள் பாஜக இருப்பதை போல ஒரு பிரம்மை, ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. வந்த அத்தனை பேர் மிளகாப்பொடி வெங்கடாசனை போன நீங்கள் ஆருத்ரா கோல்டு 5000 கோடி அடித்த ராஜசேகர், ஹாரிஸ் போன்ற குற்றவாளிகள் பூரா எங்கே அணைஞ்சான்? பாஜக அணைஞ்சான். அதனால் பாஜக இருப்பதை போல ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது. இப்போ அது போன்ற எந்த நிகழ்ச்சியும் இல்லை. அவன் பூரா அதிகாரம் இல்லை, அவன் பூரா சமூக விரோத செயல், சட்ட விரோத செயல், போலீஸ் பாதுகாப்புக்காக வந்த பாஜகவுக்கு வந்தான். இப்போ நயினார் உடனே காப்பாற்ற மாட்டேங்கிறார். இவர்கள்லாம் அண்ணாமலையாளனை விரட்டி விட்டார். அண்ணாமலையாளனை விரட்டி விட்டார். அதனால் இப்போ பழைய செல்வாக்கும் இல்லை, பழைய பரபரப்பும் இல்லை, பழைய ஆட்களும் இல்லை. மிளகாப்பொடி வெங்கடேசன் போலீஸ் தேடப்படுகிற குற்றவாளி அவ்வளோ ஒரு தலைமறை ஆயிட்டான். இதுதான் அது பாஜக இருந்த கட்டமைப்பு. இப்போ அந்த பிரம்மாண்டம் எல்லாமே நீங்கள் காணாமல் போய்விட்டது. அதனால் பாஜகனுடைய இன்றைய யதார்த்த நிலை இதுதான். அதே மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு இந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு, வர ஜனவரி அதாவது பொங்கலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா அதிமுகவோட அதிருப்தியாளர்கள் வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்கலாம் சார்? இல்லைங்க, அதிமுக அதிருப்தியாளர்களுக்கு பின்னாடி பொண்டாட்டி கூட வரமாட்டான். பெரிய மக்கள் செல்வாக்கு உள்ள ஆட்கள் யாரும் நீங்கள் அங்கேருந்து யாரும் வரமாட்டாங்க. ஏன்? நீங்கள் பெரிய செல்வாக்கு அதிமுக எதுனா ரெட்டை இலை தான். ரெட்டை இலை இல்லாமல் எடப்பாடியே ஜெயிக்க முடியாது. அதனால் அதிமுக எத்தனை தலைவர்கள் வந்து விஜய்கிட்ட வந்து சேர்ந்தாலும் ரெட்டை இலை இருந்தால் தான் அதிமுகவில் ஜெயிக்க முடியும். ரெட்டை இலை இல்லாத தலைவர்கள் யார் வெளியே போனாலும் எந்த செல்வாக்கு இல்லை. செங்கோட்டையனுக்கு நீங்கள் இப்போ விஜய் கட்சியில் நின்று ஜெயிக்க முடியுமானா ஜெயிக்க முடியாது. ஏன்னா அங்கே ரெட்டை இலைக்கு தான் ஓட்டு போடுவான். கோபியில் செங்கோட்டை நிற்கிற தொகுதியில் சுயேட்சை சின்னத்துக்கு ஓட்டு போட மாட்டான். எதுக்கு ஓட்டு போடுவான்? ரெட்டை இலை. செங்கோட்டையன் 8-9 முறை ஜெயிச்சது எதில்? ரெட்டை இலை சின்னத்தில் தான் ஜெயிக்க முடிஞ்சதே தவிர செங்கோட்டையனுடைய செல்வாக்கு அல்ல. இப்போ இந்த தேர்தலில் செங்கோட்டையனே ஜெயிக்க முடியாது. செங்கோட்டையன் எப்படியாவது தோல்வி அடைய வேண்டும் என்று எடப்பாடி ஒரு 40,000 பேரை கூட்டி 10 கோடி ரூபாய் செலவு பண்ணி முதல் நாளே ஒரு பரபரப்பை ஏற்படுத்திட்டு போயிட்டார் கோபிச்செட்டிப்பாளையத்தில். அப்போது செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் ரெட்டை இலை இல்லாமல் அவர் டெபாசிட்டே வாங்கியிருக்க முடியாது. அப்போ ரெட்டை இலை தான் அங்கே தலைவர், ரெட்டை இலை தான் அங்கே வேட்பாளர், ரெட்டை இலை தான் ஜெயலலிதா, எம்ஜிஆர். ஆக ரெட்டை இலை இல்லாத எந்த வேட்பாளரும் வெற்றி பெறுவது என்பது வாய்ப்பே இல்லை. எத்தனை பெரிய தலைவர் அதிமுக உடச்சிட்டு வந்தாலும் சரி, என்ன ஆனார்? ஓபிஎஸ் என்ன ஆனார்? டிடிவி என்ன ஆனார்? சசிகலா என்னாச்சு? எத்தனையோ தலைவர்கள் ஒன்றுமில்லாமல் போயிட்டான். அதே போல தான் ஜெயலலிதா காலத்தில் அண்ணா காலத்து அமைச்சராக இருந்த நெடுஞ்செழியும் போய் எங்கள் ரெட்டைகளை இல்லாமல் ஒரு 600-700 ஓட்டுக்கு மேலே மயிலாப்பூரில் வாங்க முடியல. இதுதான். அதனால் எத்தனை பெரிய தலைவர்கள் போனாலும் அதிமுகவில் ரெட்டையில் இருக்கிற வரை யாரை பற்றி கவலை இல்லை. அதனால் இவர்களாம் பெரிய மக்கள் செல்வாக்கான தலைவர் என்று சொல்ல முடியாது, கருத முடியாது. வெற்றி வாய்ப்பும் அவர்களுக்கு 1% கூட இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. சார், அடுத்த இந்த ஒரு மாதத்துக்குள்ளே திருப்பி அமித்ஷா வரேன் அப்படின்ட்டு இருக்காரு. அந்த வரத்துக்குள்ளே இந்த கூட்டணிகள்லாம் முடிவாயிடுங்களா? அந்த அதிமுக கூட்டணின்றது எல்லாமே முடிவாயிடுங்களா அந்த அதிமுக கூட்டணிக்குள்ளே? ஏன்னா இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஓபிஎஸ் எல்லாருமே ஒரு கணக்கெடுப்பு எடுத்ததில் எல்லாருமே தாவேகா சைடு போகலான்ற மாதிரி அவங்க சைடு சொல்லிட்டு இருக்கிறதா ஒரு பேச்சு வருது. டிடி அவர்களோட நிலைப்பாடுமே தாவேகாக்கு சப்போர்ட்டாக அங்கே போகிற மாதிரி தான் இருக்குதுன்றப்போ இவங்க எல்லாத்தையும் ஒன்று நினைச்சிருவாங்களா? அமித்ஷா வரத்துக்குள்ளே இது எல்லாமே ஒன்றும் ஆயிருமா சார்? இல்லை, எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இவர்கள் மக்கள் செல்வாக்கே இல்லாதவர்கள், இவர்கள் கூட்டணியே வேண்டான்னு தான் சொல்கிறார்.
அவர் எதிர்பார்க்கிறது விஜயை. ஏன்னா 10% வாக்கு விஜய்க்கு இருக்குன்னு எதிர்பார்க்குறாரு. விஜய் வந்தால் இவர்களெல்லாம் தேவையே இல்லை. டிடிவியும் ஓபிஎஸும் தேவையே இல்லை. அமித்ஷா கூட்டணி முடிவு செய்து நீங்கள் கையெழுத்து போடுற கண்டிஷன் தான் வருவார். இப்போ பியூஷ் கோயல் வந்துட்டு போகிறாரு. பியூஷ் கோயலே முக்கால்வாசி வேலையை முடிச்சிருவார். அமித்ஷா வந்து போடு கையெழுத்த, இதுக்கு தான் வருவார். அப்போ அமித்ஷா விஜய் கூட்டணி முடிவு செய்து விஜய் எடப்பாடி இபிஎஸ் எடப்பாடி 3 பேருமான அந்த சந்திப்பு தான் இறுதி சந்திப்பு. அப்போ தான் அமித்ஷா தமிழகம் வருகை. பாஜக அதிகம் எதிர்பார்ப்பது விஜய. அதை வர வைப்பதற்கு பல சித்து வேலைகள் இருக்கு. இல்ல இந்த ஆடியோ லான்ச், இந்த ஜனநாயகனோட ஆடியோ லான்ச்லயுமே சொல்லியிருக்காரு, நீங்க என்ன தனியா வரீங்களா இல்ல கூட்டணியா வரீங்களா அப்படிங்கும்போது, தனியா வரதுக்கு நம்ம என்ன கூட்டணியா தான் நம்ம வரப்போறோன்றது. அந்த கூட்டணியை தான் இப்போ வந்து என்டிஏ கூட்டணியா இல்ல காங்கிரஸ் கூட்டணியான்ற அந்த ஒரு பேச்சு தான் இப்போ போயிட்டு. முட்டாள் அடி முட்டாளுகள் தான் காங்கிரஸை சொல்லுவான். காங்கிரஸ் கூட்டணி என்பது ஆதவர்ஜனாவுடைய கள்ளலாற்றி பணத்தில் இருக்கக்கூடிய அந்த வார் ரூம் கிளப்பி விடுகிற வதந்தி. 40 சீட்டு நாடாளுமன்ற சீட்டை விட்டு கொடுத்துட்டு 50 சட்டமன்ற சீட்டை வாங்குவதற்கு காங்கிரஸ் பைத்தியமா முடிச்சிருக்கு. ராகுல் பிரதமராவது முக்கியமா, செல்வ பெருந்தகை எதிர்கட்சி தலைவராவது முக்கியமா? எது முக்கியம்? ராகுல் பிரதமர். நாடாளுமன்ற சீட்டு 40 சீட்டு, அதை விட்டு கொடுத்துட்டு செல்வ பெருந்தகை பிரதான எதிர்கட்சி 50 எம்எல்ஏ வச்சுட்டு முதலமைச்சர் ஆக முடியுமா? ஆக முடியாது. 50 சட்டமன்ற 50 ஜெயிக்க முடியாது. அப்போது ராகுல் பிரதமராவது காங்கிரஸினுடைய இலக்கா, இல்லை விஜயோடு சேர்ந்து செல்வ பெருந்தகை எதிர்கட்சி தலைவராவது காங்கிரஸினுடைய விருப்பமா? முட்டாள்கள். காங்கிரஸும் தாவேக்கா எந்த காலத்திலும் இணையாது. முட்டாள்கள். அதாவது இங்கே கள்ளலாற்றி பணம் இருந்ததுன்னா எதை வேணாலும் கிளப்பி விடலாம். முட்டாள் பைய தமிழ்நாட்டுக்கிற அடி முட்டாள்கள் இதை பேசிகிட்டே இருப்பான், விவாதமாக்குவான். அத்தனை பேருக்கும் திமுக கூட்டணி உடையணும், அவ்வளோதான். திமுக கூட்டணி உடையன தன்னுடைய வக்ர எண்ணம். அரசியலே தெரியாத முட்டாள்கள் சொல்லுகிறதா காங்கிரஸ். பாஜக சொல்கிறான் காங்கிரஸ் கூட்டணி தாவேக்காவுக்கு போயிடணும். அப்போ காங்கிரஸ் தாவேக்கா பாஜக எல்லாம் கூட்டணியா? முட்டாள்கள் வாதால வாய்ப்பே இல்லை. காங்கிரஸ் எந்த காலத்துலேயும் திமுகவோடு 50 ஆண்டு காலம் பயணிச்சிருக்கு. இத்தனை ஆண்டு காலம்? 50 ஆண்டு காலம். 1970 பயணிச்சிருக்கு. அது ஒரு 55 ஆண்டு காலம் கூட்டாளி யாரு? திமுக. 55 ஆண்டு கால கூட்டாளியை விட்டுட்டு 5 மாதம் கூட்டாளியோட போவானா? அறிவு வேண்டாம். கள்ளலாற்றி பணத்தில் ஆதவர்ஜனா உருவாக்குற இந்த ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை அத்தனை பேரும் பேசலாம். வாய்ப்பே இல்லை. ஆதவ் நரேட் பண்ற அந்த நரேட்டிவ் தான் இதெல்லாம். அதே தான், வேற என்ன? அதிமுக அழிஞ்சு போச்சுன்னா உருவாக்கிவிட்டான். அதிமுக அழிஞ்சா போச்சு. அதிமுக தான் திமுகவுக்கு பிரதான எதிர்கட்சி தமிழ்நாட்டில். 1 கோடி ஓட்டு இருக்கு. 1 கோடி ஓட்டு அப்படியே இருக்கு. ஆனால் பல இடங்கள்ல வந்து தாவேக்கா 2வது இடத்துக்கு வந்துருச்சுன்ற ஒரு கருத்து கணிப்பெல்லாம் வருது. அதான் எல்லாம் அந்த கள்ளலாற்றி பணத்தில் வார் ரூமில் உருவாக்குற செய்தி தான். கள்ளலாற்றி வார் ரூமில் உருவாக்குற செய்தி. அதிமுக அழிஞ்சு போச்சு. இப்போ திமுகவோடு தான் எங்களுடைய மோதல். அப்படி ஒரு இந்த முட்டாள் தானே தமிழ்நாட்டில். குவாட்ரு காக்கா பிரியாணி 500 ரூபா கொடுத்தா ஓட்டு போட்டுருவான். இவன் அறிவாளியாக இருந்தால் திமுக அதிமுக எப்போவோ ஒழிக்கப்பட்டு இருக்கணும். ஈழப் பிரச்சனையில் 5 லட்சம் மக்களை கொன்றொழித்த இந்த அதிகார மையத்தோடு காங்கிரஸ் காங்கிரஸ் அரசியல், பாஜக செய்த அரசியல் அது ஈழத்தமிழை கொன்றொழித்தது. அப்போவே காங்கிரஸ் திமுக ஜெயிக்குதே. அப்போ இவனுக்கு அறிவு இருந்தால் காங்கிரஸுக்கு திமுக ஓட்டு போடுவானா? சொந்த மக்களை கொன்றொழித்த காங்கிரஸ் திமுக கூட்டணியும் அந்த தேர்தலை ஜெயிக்குதே. 2009 நாடாளுமன்ற தேர்தலில் அப்போது இவனுக்கு அரசியல் தெரியுதா? இதுதான். அப்போது காங்கிரஸ் எந்த காலத்திலையும் தாவேக்காவோடு போகாது. நன்றி சார். மீண்டும் அடுத்த ஒரு நிலைகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என் நெஞ்சில் குடியிருக்கும்